ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய பதவி பறிபோனாலும் பிரச்சனை இல்லை, தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு என்று சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்த கருத்தும் அந்த காணொளியும் தான். මගේ ආරක්ෂාවට වක් කියන්නේ නැතුව මම පරීක්ෂණ යනවා. ඒ තුල ජීවිත අවදානම් පවතින බව මම දන්නවා. නමුත් අවදානම දරා ගන්න නැතුව වෙනසක් කරන්න පුළුවන් කියලා මම විශ්වාස කරන්නේ නැහැ. இந்த விடயத்தை நாங்கள் தாண்டி போகவே முடியாது. காரணம் என்னென்று சொன்னால், சட்டத்தரணிகளுடனான ஒரு சந்திப்பின் போதுதான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளிப்படையாகவே இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது, காரணம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இப்போ நடந்து வரதால, அதனுடைய இறுதிக்கட்டங்கள் நெருங்கி முக்கிய குற்றவாளிகள் பிடிபட்டு வரதால, அதுலேயும் 2 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கறதோட நிறைய பேர் இப்போ இன்னுமே சிக்கியிருக்கிறாங்க. அப்படி விசாரணைகளை தொடர்ச்சியாக நடத்தி வாரபடியா தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதை தான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லித்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். தன்னுடைய பதவி பறிபோனாலும் பரவாயில்லை, இந்த நாட்டினுடைய மாற்றத்திற்காக, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, மக்களுக்காக நான் முன்னின்று செயல்பட எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயார் என்று கூறிய கருத்துத்தான் இந்த விடயம். அதோட தாம் பெற்றுள்ள இந்த அதிகாரத்தை அரசியலமைப்புக்கு அப்பால் பட்டு ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன் என்றும், நாட்டுக்கு நல்லது கண்டா பதவி விலகவும் தயார் என்றும் இவர் இந்த சந்திப்பில் சொல்லியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதிகள் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை தான் இப்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார் செய்து வாரார். என்னென்று சொன்னால், மக்களுக்காக, அதாவது தனிப்பட்டு ஒவ்வொரு மக்களின் நலன் சார்ந்தும் சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க செயல்பட்டு வருகிறார். அதில் ஒவ்வொரு செயல்பாட்டுகளையும், ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நொடிகளையுமே அந்த விஷயங்கள் தெளிவாக தருகின்றது. மக்களின் திருப்தி தான் இவருடைய ஆட்சி என்பதும் விளங்குகின்றது. ஆனாலும் எதிர்க்கட்சியில் இருக்கிற எம்பிக்களாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு குறைகளை கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளுமே. அதிலேயும் உதய கமன்பில நாமல் ராஜபக்ச அவர்களை விட்டுவிடவே முடியாது என்றால் அடிக்கடி குறை கூறுறார்கள். கோத்தா கோகமவுள்ள கோட்டபாய ராஜபக்ச எப்படி விரட்டப்பட்டாரோ, மஹிந்த ராஜபக்ச, அதோட மைத்திரிபால ஸ்ரீசேன, ரணில் விக்ரமசிங்க என்று ஆட்சியிலிருந்து தோல்வி அடைஞ்சு தான் வெளியே போனாங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி அதே மாதிரி தான் ஜனாதிபதி அனுர உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு நபர் சொன்ன கருத்துக்கு திருப்பி கதைக்கிற மாதிரி தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அரசியலமைப்பு திருத்தங்கள், இப்போ இருக்கிற அரசியலமைப்பு திருத்தங்கள் காரணமாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் உங்களுக்கும் ஏற்படும் என்று சொல்லி சில நபர்கள் குறிப்பிட்ட விஷயத்துக்குத்தான் ஜனாதிபதி அனுர இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். தான் வெளியேற தயார், சும்மா இந்த கதிரையில் உட்காருவதற்காக நான் இங்கு வரவில்லை, இந்த பதவி ஆசையிலையும் நான் வரவில்லை, மக்களுக்காக, நாட்டுக்காக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த பதவிக்கு நான் வந்து இங்கே உட்கார்ந்திருக்கிறேன். சும்மா உட்கார்ந்திருக்க வரையில் அதுக்கான செயற்பாடுகள், நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லியும், சவால் இல்லாமல் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு மாற்றம் வேணுமென்றால் அதுக்கு சவால் வேணும். எந்த சவால் வந்தாலும் அதுக்கு முகம் கொடுக்க நான் தயார் என்று சொல்லியும் அதிரடியாக கருத்து தெரிவித்ததோட, உயிர் ஆபத்து உள்ள விஷயமும் தனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை இப்போ போய்கொண்டிருக்கல, தன்னுடைய உயிருக்கு யார் பொறுப்பு என்று சொல்லியே அந்த கூட்டத்தில் அவர் கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அதாவது யார் பொறுப்பு தன்னுடைய உயிருக்கு, ஏனென்றால் உயிர் ஆபத்து இருக்கு என்ற சொல்ற விஷயத்தையும் இதனூடாக அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த விஷயம்தான் இப்பொழுது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. பெக்கோஸ் சமன் திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான இப்பொழுது கைதாகி இருக்கிற பெக்கோஸ் சமனின் தாயார் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்ட விஷயத்தில் அந்த மோட்டார் சைக்கிளில் வந்து 2 பேர் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி போகிறாங்க. அந்த மோட்டார் சைக்கிள் மாத்தறை பகுதியில் வீதியில் வைத்து கண்டெடுக்கப்பட்டது. அந்த மோட்டார் சைக்கிளோட புகைப்படமும் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த வகையில் கணேமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்தில் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டதற்கு, அந்த கொல்லப்பட்ட சம்பவத்தை பழிவாங்கிற மாதிரியாகத்தான் வெளிநாட்டில் பதுங்கியிருக்கிற கரந்தனிய சுத்தாவால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்தான் இந்த சம்பவம் என்று சொல்லி போலீசார் இப்பொழுது சந்தேகம் வெளியிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறதோட, வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கிற 93 குற்றவாளிகளுக்கு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்போடு தான் இந்த சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட நாடு, இங்கிருந்து அங்கே தப்பி போன ஆக்கள், பதுங்கி இருக்கிற ஆக்களுக்கு தான் இந்த சம்பவம். அதோட எஃப்வி வுட்லர் தான் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்வி வுட்லர் 2024, 2025, 2026 இந்த 3 வருடத்திலேயுமே சிவப்பு எச்சரிக்கை மூலம் 38 பேர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதோட, போலீஸ் மா அதிபரின் நேரடி தலையீட்டில் 35 குற்றவாளிகள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெகல்பத்ர பத்மே, இசாரா செவ்வந்தி, பெகோஸ் சமன் உட்பட நிறைய பேர் இந்த லிஸ்ட்டுக்குள்ள தான் வராங்க. அதோட அண்மையில் கைது செய்யப்பட்ட ஆக்கள் தெரியும். கஞ்சிப்பான இம்ரான் கைது செய்யப்படவில்லை. கஞ்சிப்பான இம்ரான் தொடர்பில் போலீஸ் அதிகாரி ஒருவர் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அது தொடர்பாகவும் நான் சொல்லுகிறேன். அதுக்கு முதல்
கஞ்சிப்பான இம்ரானின் கூட்டாளிகள் 3 பேர் ரத்மலான சைமா உட்பட 3 பேர் 2 நாட்களுக்கு முன்னர் தான் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார்கள். கஞ்சிப்பான இம்ரானுடைய கூட்டாளிகளை மலேசியாவில் இருந்து போலீஸ் மா அதிபர் இங்கு அழைத்து வந்தார். அந்த நிலையில் போலீஸ் மா அதிபர்கிட்ட இன்றைக்கு ஒரு ஊடக சந்திப்பில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது கஞ்சிப்பான இம்ரானோட கைது தொடர்பில் நீங்கள் தோல்வியடைந்து விட்டீர்களா, ஏன் அவரை கைது செய்ய முடியவில்லை என்று சொல்லும் பொழுது அவர் அதை முற்றாக நிராகரித்திருக்கிறார். அதாவது இந்த நடவடிக்கை தோல்வி என்று சொல்லல, போலீஸ் அதிகாரிகளால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தோல்வி என்று சொல்வது முற்றிலுமாக தவறு. நாங்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை தான் எடுத்து வாரோம். வெளிநாடு சட்டத்திட்டங்கள் என்று கொஞ்சம் இருக்குது, இந்த வெளிநாட்டு போலீஸோட சட்டத்திட்டங்கள் என்று கொஞ்சம் இருக்குதானே, அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களுடைய நடவடிக்கை இருக்கும். ஆகவே பொறுத்திருந்து பாருங்கள், நிச்சயமாக அவர் இங்கு அழைத்து வரப்படுவார் கஞ்சிப்பான இம்ரான் என்றவாறாக போலீஸ் மா அதிபர் முக்கியமான ஒரு விஷயத்தை சிரித்த முகத்துடனே அந்த விஷயத்தில் சொல்லும் பொழுதே தெரிகிறது அவருடைய கைது மிக நெருக்கமாக இருக்கின்றது என்று. அதோட இந்த குற்றவாளிகள் 93 பேர் இப்போ சிவப்பு அறிவித்தல் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னதானே, இந்த இதுவரைக்குமே கைது செய்யப்பட்ட இந்த 3 வருடத்திலையுமே கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள்கிட்ட இருந்து சட்டவிரோதமான பணம், சொத்துக்கள், வாகனங்கள், தங்கம், காணி என்று என்னென்ன மாதிரியாக அவர்கள் சொத்துக்கள் வைத்திருந்தார்களோ அத்தனை சொத்துக்களுமே அரசுடைமை ஆக்கப்பட்டிருக்கின்றது. 2024 ஆண்டு 1490 மில்லியன் ரூபாய் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. 2025 ஆண்டு 1550 மில்லியன் ரூபாய் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. 2026 ஆண்டு இப்போ வரைக்குமே இந்த 8 மாதத்துக்குள்ளேயே 839 மில்லியன் ரூபாய் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வுட்லர் ஊடக சந்திப்பில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். 16 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கி நடந்து போகும்பொழுது அவருடைய நடவடிக்கை கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய மாதிரியாக இருந்தபடியா அங்கே நின்ற போலீசாரால், வீதி சோதனையில் ஈடுபட்ட போலீசாரால் அவர் சந்தேகத்துக்குரிய முறையில் நின்றபடியா சோதனையிட்ட பொழுது அவருடைய பாடசாலை பைக்குள்ளிருந்து கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டிருக்கிறது. பதுளை லொணுகல பகுதியில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இந்த மாணவனிட்ட நடந்த விசாரணையில் அவருடைய தந்தை ஏற்கனவே நிறைய தரம் போலீஸில் பிடிபட்டிருக்கிறார். காரணம் வந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்த மாணவனுடைய தந்தையும் பிடிபட்டிருக்கிறார். பசறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அந்த இடத்து போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்து போலீசாருக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. மோட்டார் சைக்கிளில் அந்த இன்ஜினோட கெப்பாசிட்டியை மாற்றுறதோ, சத்தத்தை அதிகரித்து ஓடுறதோ, பதிவு செய்த கொள்ளளவை விட அதிக கொள்ளளவு கொண்டு ஓடுறதோ, அல்லது அதனுடைய அசல் வடிவம் ஒரிஜினல் ஷேப்பை மாற்றி அந்த வாகனங்களை ஓடுற விஷயங்களுக்கு வந்து இப்பொழுது டிராஃபிக் போலீஸுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கணும், அவர்களை பிடிக்கணும் என்று சொல்லி அதோட குழுவாக நிறைய பேர் சேர்ந்து போதைப் பொருளை பயன்படுத்திவிட்டு ஒரு வித்தியாசமான முறையில் வாகனங்களை செலுத்தி மற்ற நபர்களுக்கு, வேறு ஆக்களுக்கு, பாதசாரிகளுக்கு கூட குழப்பத்தை உண்டு பண்ணுற மாதிரியாக வாகனங்களை செலுத்துகிற ஆக்களுக்கும் வந்து அவர்களையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்குமாறு டிராஃபிக் போலீஸுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு எந்த மன்னிப்புமே இல்லாமல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் 18 வயதுக்கு கீழே இருக்கிற ஆக்களுக்கு வாகனங்களை, மோட்டார் சைக்கிளை வாங்கி கொடுக்குற பெற்றோர்கள், அதுக்கு பொறுப்பான ஆக்கள், அதோட லைசன்ஸ் இல்லாமல், அனுமதி பத்திரம் இல்லாமல், சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத ஆக்களுக்கு வாகனங்களை கொடுக்குற பெற்றோர்களோ அல்லது பொறுப்பானவர்களுக்கு அவர்களுக்கு கூட உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அதிரடியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 ஆண்டு 1605 வீதி விபத்துகளும் 1693 உயிரிழப்புகளும் பதிவாகி இருக்கிறதாகவும் அதுக்குரிய போலீஸ் அதிகாரி ஒருவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். 555 பாதசாரிகள் உயிரிழந்திருக்கிறாங்க 2026 ஆண்டு. 603 பேர் மோட்டார் சைக்கிளில் ஓடும் பொழுது விபத்து நடந்து உயிரிழந்திருக்கிறார்கள். 115 பேர் சைக்கிளில் பயணித்து உயிரிழந்திருக்கிறார்கள். 136 பேர் பெரிய வாகன சாரதிகள், 162 பயணிகள் இதில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2026 ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் நடந்த விபத்துக்கள் தான் இந்த சம்பவங்கள். வீடு கட்டி தருவதாக சமூக வலைத்தளங்களில் பெருந்தொகை பணத்தை மோசடி செய்து வாங்கிய ஒரு நபர் மெரிஹானா போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாவை இவர் மோசடி செய்து வாங்கியிருக்கிறார். தவணை முறையில் தான் இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நபர் வாங்கியிருக்கிறார். இதுக்கான விசாரணைகள் இப்போ நடந்து வருது. இவருக்கு எதிராக 15 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன செய்திருக்கிறார்? உங்களுக்கு வீடு கட்டி தருகிறேன், தவணை முறையில் காசு தாங்கன்னு சொல்லி 2.5 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மக்களிடமிருந்து வசூலித்திருக்கிறார். சமூக வலைத்தளங்களில் பதிவுகளை போட்டுத்தான் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது.